இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் சிவபெருமானுடைய கருணையை பற்றித்தான் பார்க்க இருக்கின்றோம். மனிதர்களுக்கு மட்டும் சாபம் இல்லை. ஏதோ சாபத்தால் தான் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கின்றோம். இந்த கலியுகத்திலே பிறந்து இத்தனை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் என்று. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் ரிஷிகளுக்கு கூட சாபங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ரிஷிகள் கூட சாப வயப்பட்டு இங்கே மீண்டும் மீண்டும் பிறந்திருக்கின்றார்கள். இந்த இல்வாழ்க்கையை அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த இல்வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை எல்லாம் ரிஷிகள் கூட அனுபவித்திருக்கின்றார்கள். ஆகவே ஏதோ கஷ்டம் என்பது நமக்கு மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் ஒருவருக்கொருவர் என்றாலும் நம்மை விட அதிகம் கஷ்டப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனால்தான் கவியரசர் கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொன்னார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று. ஆகவே இந்த வார்த்தைகள் அவ்வளவு அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் நமக்காக கவியரசர் சொல்லி இருக்கின்றார். இந்த லால்குடியிலே உள்ள சிவன் கோவில், இந்த சுவாமியின் பெயர் சப்தரிஷீஸ்வரர் என்று பெயர். இந்த சப்தரிஷீஸ்வரர் என்று எதற்காக இந்த சிவனுக்கு பெயர் வந்தது என்றால், ஒரு சாபத்தினாலே அவதியுற்ற சப்த ரிஷிகளான அத்திரி, பிருகுமுனிவர், வசிஷ்டர், புலஸ்தியர், கௌதமர், ஆங்கீரசர், மரீஷி ஆகியோர் இந்த இடத்திலிருந்து முற்காலத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்து சாபம் பெற்றார்கள். ஆகவே இப்படி சாபம் பெற்ற இந்த சப்த ரிஷிகளும் சிவனை நோக்கி தவம் இருந்து சாப விமோசனம் பெற்றனர். அதனால்தான் இங்குள்ள சிவனுக்கு சப்தரிஷீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. சப்த ரிஷிகளுக்கு அவர்களுடைய சாபம் நீங்க அருளியதால் சப்தரிஷீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார். அதேபோல் சென்னை திருவான்மியூரிலே உள்ள மருந்தீஸ்வரர் கோவில், இந்த மருந்தீஸ்வரர் கோவில் வால்மீகி மகரிஷிக்கு திருநடன தரிசனம் கொடுத்த தலம். இந்த திருவான்மியூரிலே பஸ் நிறுத்தத்துக்கு அருகிலேயே பார்த்தீர்களானால் வால்மீகிக்கு ஒரு சின்ன கோவில் இருக்கும். இது பழங்காலத்து கோவில். இப்பொழுது ரொம்ப மிகுந்த சந்தடி மிகுந்த இடமாக மாறிவிட்டதால் அந்த கோவில் மிகவும் சிறியதாக இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கின்றது. ஆனால் திருவான்மியூர் செல்லும் போது தயவு செய்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் செல்வதற்கு முன்னால் இந்த வால்மீகி கோவிலை தரிசனம் செய்து அதன் பின்பு இந்த குருவை தரிசனம் செய்துவிட்டு நாம் மருந்தீஸ்வரரை தரிசனம் செய்யலாம். ஆகவே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவில் செல்லும் போது இந்த வால்மீகி கோவில் தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு மருந்தீஸ்வரரை தரிசனம் செய்யுங்கள். ஏனென்றால் மருந்தீஸ்வரர் நம்முடைய வால்மீகி மகரிஷிக்காக திருநடனம் புரிந்து தரிசனம் அளித்த தலம் இந்த மருந்தீஸ்வரர் கோவில். அதேபோல் திருச்சியிலே உள்ள திருவானைக்காவல், அக்காலத்திலே ஜம்பு மரங்கள் நிறைந்த பெரும் காடாக இருந்திருக்கின்றது இந்த பகுதி. சிவபெருமானினுடைய ஆணைப்படி ஜம்பு மகரிஷி காவேரி ஆற்றங்கரையிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாவல் பழம் தண்ணீரிலே மிதந்து வந்து அவருடைய பாதத்திலே படுகின்றது. அதனை அவர் எடுத்து சாப்பிட்டு கொட்டையை உண்டதாகவும் அதனால் அவர் சிரசிலே மரம் முளைத்ததாகவும் கூறப்படுகின்றது. ஜம்பு மகரிஷி இங்கே தவம் இருந்து மரமாகி விட்டிருக்கின்றார். இறைவனுடைய பின்புற பிரகாரத்திலே இந்த வெண்ணாவல் மரம் இன்றும் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். தினமும் ஒவ்வொரு பழம் பழுத்து இறைவனின் மேல் அது விழுவதாகவும் சொல்கின்றார்கள். ஜம்பு மகரிஷி இறைவனை நோக்கி தவம் இருந்த இடம் என்பதால் இறைவனுக்கு ஜம்புகேஸ்வரர் என்ற திருப்பெயரும் உண்டு. அதேபோல் வசிஷ்ட மகரிஷி தினமும் சிவ பூஜை செய்யக்கூடியவர். ஒரு நாள் அவர் பூஜைக்காக சிக்கல் நவநீதேஸ்வரர் ஆலயத்து மல்லிகை வனத்திலே புஷ்பம் பறிக்க சென்றிருக்கின்றார். அப்போது அங்கிருந்த பால் தடாகத்தினை பார்த்து வியப்படைந்தார். இது எதனால் ஏற்பட்டது என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டார். புஷ்பக்கூடையை கீழே வைத்துவிட்டு அந்த பால் தடாகத்திலிருந்து வெண்ணெயை திரட்டி அதை சிவலிங்கமாக செய்து பூஜை செய்திருக்கின்றார் மகரிஷி. இந்த பூஜையை முடித்துவிட்டு ஆத்ம சம்மதத்திற்காக லிங்கத்தை எடுக்கும் போது லிங்கம் வராமல் சிக்கிக்கொண்டது.
அப்போது அந்த பக்கமாக வந்த கிருஷ்ண பரமாத்மா லிங்கத்தின் தலையின் மீது இருந்த வெண்ணெயை கிள்ளி எடுத்து விடுகின்றார். அந்த வெண்ணெயை அவர் உட்கொள்ளும் போகும்போது அந்த வெண்ணெய் வாயிலும் விழாமல் பூமியிலும் விழாமல் அவருடைய ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையே சிக்கிக் கொண்டதால் இத்தலத்திற்கு சிக்கல் என்ற திருநாமம் ஏற்பட காரணமாயிற்று. வெண்ணெயிலே இருந்து தோன்றியதால் சிவபெருமானுக்கு நவநீதேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இப்படி ஆலயங்களிலே இருக்கின்ற மூலவர்களுக்கெல்லாம், அந்த மூலவர் திருப்பெயர்களுக்கெல்லாம் பல பல காரணங்கள் இருக்கின்றன. இவற்றை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு பல பல சரித்திரங்கள் நமக்கு தெரிய வரும். ஆகவே அற்புதமான இந்த தலங்களை எல்லாம் தரிசித்து நம்முடைய வாழ்விலே மேன்மை அடைவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.